இவ்வளோ ஒரு நல்ல படம். அதாவது மனசில் அப்படியே இன்னும் ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பர். கொடைக்கானல் போகிறவங்கலாம் ஒரு சஸ்பென்ஸாகவே இருப்பாங்க. வேலைக்கு வெளியில் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அந்த சஸ்பென்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு நல்ல படம். இது த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் 2024. நல்லா எடுத்திருக்காங்க மூவி. சூப்பராக இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி மலர். சஸ்பென்ஸ் பயங்கரமாக இருக்குது. குணா கேவ் யாருன்னா பார்க்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அவங்க கொடைக்கானல் போகிறவங்கலாம் ஒரு சஸ்பென்ஸாகவே இருப்பாங்க. வேலைக்கு வெளியில் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அந்த சஸ்பென்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு நல்ல படம். இது வந்து முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய லைஃப்ஸ் போகாமல் இருந்திருக்கும். நல்லா சூப்பரான படம். சரியான சஸ்பென்ஸ் ஸ்டார்டிங் டு எண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எட்ஜ் ஆஃப் த சீட் தான் உட்காந்து. சூப்பர். சான்ஸே இல்லை. நாட் எ நார்மல் மூவி. வெரி குட் மூவி. வெரி குட் மூவி. சூப்பர். எல்லாமே சூப்பர். ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே சூப்பர். படம் சூப்பர். இல்லை என்னென்னு நினச்சிக்கின்னு நான் ஒரு இதில் போனேங்க வந்து. ஆனால் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ள இவ்வளோ ஒரு நல்ல படம். அதாவது மனசில் அப்படியே இன்னும் ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பர். அப்படியே அடுத்த சீன் என்ன, அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும், இதே தான் இருந்துச்சு. சூப்பர். எல்லாரோட எல்லாம் நல்லா பார்க்கலாம். இப்போ இருக்கிற எங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். த்ரில்லிங். மியூசிக் நல்லா இருக்கு. அடுத்தது என்ன ஐயோ இதாயிருமா விழுந்துருமோ அப்படின்னு ஒரே பயத்தில் தான். சூப்பர். இல்லை ஒரு இது மாதிரி ஒரு படம் இருக்குமான்னு இன்னும் இருக்குமான்னு தெரியல. ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். சஸ்பென்ஸ் இல்லை, இது அப்படியே ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு மூவி. அது மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஃபிலிம். ஒவ்வொரு சீனும் ஆமாம் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி படம் 10 out of 10. ஓகே, தேங்க்யூ. நல்ல சீன். நல்ல த்ரில்லிங் மூவி தான். நல்ல ஃபிலிம். மியூசிக் விட சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது. த்ரில்லராக இருக்குது. ஸ்க்ரீன் நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா. மஞ்சுமெல் பாய்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். சூப்பர் படம். பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியில் நான் ட்விஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. பட் அழுதுட்டோம் சில விஷயத்தெல்லாம். நல்லா இருந்தது. பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையாக இருந்தது மூவி. என்ன சொல்கிறது, நல்லா லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் 2024. நல்லா எடுத்திருக்காங்க மூவி. சௌபின் ஷஹீர் ஆஸ் யூஷுவலாக நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. லைக் ஸ்ரீநாத் பாஷியும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம படம் வந்து. ஸ்க்ரீன் பிளேலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. லைக் பயங்கர த்ரில்லராக இருந்தது. லாஸ்ட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் தட்டி இது பண்ணாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஃபிலிம். மியூசிக்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. படம் அருமையாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சர்வைவல் நல்லா எடுத்திருந்தாங்க. மஞ்சுமெல் பாய்ஸ் நல்லா இருக்கு. நல்லா சூப்பர் ஃபிலிம். த்ரில்லிங் வெரி குட். யூ ஹாவ் டு வாட்ச் இன் தியேட்டர். நல்ல படம். அடிப்பொலி. சூப்பர் மூவி. ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பர். பிஜிஎம் எல்லாமே சூப்பர். எனக்கு இஷ்டப்பட்டு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிச்சு.